ஹலோ மானு மேடம், இன்னைக்கு என்ன லஞ்ச்? காலையிலேயே ஒரு புன்னகை அதிபரா இருக்கீங்களா? இன்னைக்கு அப்ப சரியான லஞ்ச் தான் போல இருக்குது. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து மட்டன் வாங்கியிருக்கோம். மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். செய்யலாம். ஓகே. சொல்லுங்க பானு மேடம், இன்னைக்கு என்ன ஒரே சிம்பிள் டிஷ்ஷா இருக்கிற போல இருக்குது. இது நமக்கு பிடிக்காத 2-3 டிஷ்ஷு செஞ்சாதான் சாப்பிடுவோம். ஓகே, இப்போ சொல்லவா? இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் வந்து ஒரே டிஷ்ஷு தான். செந்தில் வந்து சீக்கிரம் போகணும். ஏமலை போட்டீங்க. ஆமாம், உடனே அதனால வந்து மட்டன் குழம்பு மட்டும் வைக்க போகிறோம். அது என்னன்னா நான் மட்டன் வந்து நான் வேக வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதோடு நான் இப்போ சண்டை போட்டுருக்கேன். இன்னைக்கு என்னன்னா நான் மட்டன் வந்து வேக வச்சுருக்கேன். என்னென்னா மட்டன், மஞ்சத்தூள், சீரகம், மிளகு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன். இதெல்லாம் வச்சு இந்த குக்கர் வந்து உடனே விசில் வந்துடும். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 10 விசில் வச்சு. அது ஸ்பெஷல் குக்கரோ வாங்கியிருக்கீங்களா? ஸ்பெஷல் குக்கரு வேற யார் வீட்லையும் வராது போல இது உடனே விசில். ஹலோ, எங்க மேடம் போடுறீங்க? சொல்லிட்டு போங்க மேடம். யார் வீட்லயும் வரலன்னு சொன்னாங்களா உங்ககிட்ட? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உடனே வந்துடுறீங்க அந்த குக்கர் விசில். அப்போ மற்ற குக்கர்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சிருந்தேன். அது என்னன்னா விசில் வந்து உடனே வராது, கொஞ்சம் லேட்டா வரும். இப்பெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த குக்கர் மாத்தினால உடனே வந்துடுது. சொல்ல வந்த புது குக்கர் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டு இந்த குக்கர் உடனே விசில் வாங்க. எல்லாரும் வீட்லயும் தான் வாங்குறாங்க, நான் மட்டும் வாங்குறேன்னு சொல்லிக்கணுமா? அப்படி இல்லை, எல்லா வீட்டுலாம் குக்கர் இருக்குது. குக்கர்ல விசில் ஒன்னே வராது எல்லா வீட்லையும். நீ சொன்னதுனால நான் கேள்வி கேட்க வேண்டியதா. ஒரு விசில் வரணும், ஒரு குக்கர் வந்து விசில் அடிக்கடி வரும் சொல்லக்கூடாதா? அவ்வளவுதான். இப்ப மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா முருங்கைக்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டேன். தோல் வந்து சீகாம நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டோம்னா அதோட வாசனையும் வந்து சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு தோல் சீவி போடுறதுக்கும் தோல் சீவாம போடுறதுக்கும் குழம்போட ஃப்ளேவர் வந்து நீங்க சீவி போட்டீங்க. அத மறந்துட்டேன். நீங்க பண்ற கேஸ் இருக்குல்ல. நமக்கு வந்து சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சாதான் ஃப்ளேவர் பிடிக்கும். நான் சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த நான்ஸ்டிக் கடாய் ஒன்று வச்சிருக்கோம். அது என்னாச்சுன்னா அது வந்து சூடு ஏறும். பட் அதை விட இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குல்ல கொஞ்சம் அதிகமாக சூடு ஏறும். ஆனால் என்ன அதுக்கு என்ன நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன்னா அது வந்து கொஞ்சம் அடி பிடிக்கல. இது என்ன பண்ணுது? அடி பிடிக்காது. ரொம்ப அடி பிடிக்குதா? முறிஞ்சிருச்சு. தக்காளி வந்து இப்போ நாங்கன்ற பாருங்க, நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற மாட்டோம். தேங்காய் ஊற்றலாம், தேங்காய் வந்து ஊற்றலாம். நம்ம தேங்காய் ஊற்ற மாட்டோம். அதனால நான் என்ன பண்ணுறேன், குழம்பு கொஞ்சம் திக்கா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும். அதனால தக்காளியும் அரைச்சிருக்கேன். இது கூட நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக பட்டை சேர்த்து அரைச்சிட்டேன். போட்டீங்களா? அதெல்லாம் போட்டு அரைச்சிங்களா? ஒரே ஒரு பட்டை போட்டு, ஆமா அரைச்சிருக்கேன். இதில் வந்து சோம்பு, பட்டை, அந்த கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சேன் இல்லையா. வெங்காயம், தக்காளி அரைச்சி வெங்காயம் அப்படியே போட்டிருக்கேன், தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டத்தையும் போட்டுறேன். காய் மட்டும்தான் வேகணும். தோல் சீவாமல் போடுறீங்களா? அதான் சொல்லுவீங்க. தோல் சீவாமல் தோலை போட்டிருக்கேன்ல. ஆமாம், அதான் சொல்கிறேன். அதான் கேட்டேன். அந்த கிழங்கத்துக்கு வெளில போட்டீங்களா? வாய் திறந்து பாருங்க, இருக்கும். வார்த்தை தடுக்குது மேடம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. பச்சையாக சாப்பிடாங்களா உருளைக்கிழங்குனா? ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? மிளகாத்தூள் நான் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நாட்டு தக்காளி போட்டிருக்கோமா, அது லைட்டாக கொஞ்சம் புளிப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்புறம் என்னென்னா இதில் வந்து நான் மிளகு வந்து தட்டி போட்டிருக்கேன்.
கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சூப் மாதிரி அப்படியே இந்த தண்ணி மட்டும் இருக்குல்ல, இதை எடுத்து குடிக்கலாம். அவ்வளோ நல்லது, சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன வயசில் எங்கள் அப்பா இருக்கார்ல, குழந்தைங்களுக்கு இந்த மார்க்கண்ட எலும்பு சொல்லுவாங்கள்ல மட்டன், அதை வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டி போட்டு நல்லா ஒரு 10-15 விசில் நல்லா வச்சு அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி கொடுப்பாங்க குடிக்க. நல்லாயிருக்கும். அதுதான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதெல்லாம் குடிச்சதுனால தான் தெரிது பார்த்தால. சால்ட். ஆனால் இப்போ இதில் வந்து நான் என்ன திரும்பவும் வழக்கமாக பண்ணுறேன், மட்டன் வந்து வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு போட்டுடணும். அப்போ தான் மட்டனுக்குள்ளே உப்பு ஊறும். ஃப்ரீ டைம் நானும் நினைக்கிறேன், ஒரு தடவை போட்டேன், இன்றைக்கி மறந்துட்டேன். ஆமாம், என்ன தான் எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை போட்டால் கூட உப்பு வந்து ஏற மாட்டுது. நான் வந்து கொஞ்சம் திக்காக வைக்கலான் இருக்கேன். எப்படின்னா ஸ்பூனில் கொஞ்சம் அப்படியே அள்ளி எடுத்து போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பாடில் ரைஸில் வந்து அள்ளி போட்டு சாப்பிட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். அது என்னென்னா உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சோம், அதுலேயே தண்ணி இருக்கேன். அப்போ அந்த தண்ணியை ஊற்றிட்டு இருக்கலாமா நீங்கள்? இப்போவே ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், காய் வேகும். அப்புறம் கொஞ்சம் நேரம் குழம்பு சுண்டி வரணும்னு வச்சுருப்போம். அதனால இந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கணும்னா குழம்புல ஊற்றி இதில் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 5-8 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணி மூடிட்டால் தான் அந்த மட்டன் ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இப்போ ஊற்றினா என்ன ஆகும், ரொம்ப நேரம் வைக்கிற மாதிரி ஆயிரும்ல, அதனால தான் செப்பரேட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது வெந்தோடனே இழுத்துரும் தண்ணியெல்லாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். ஃபேன் யார் போட்டுது? அவ்வளோதான், காய் வந்து வெந்துருச்சு. ஓகேவா? மட்டன் ஊற்றிட்டு, மட்டன் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு. நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் ஒன்றா சேரணும். உப்பு கொஞ்சம் சேர்க்கணும், அவ்வளோதான். 10 மினிட்ஸ் வைக்கிறோம் சொல்லிட்டு கடாய் ஃபுல்லாக குழம்பு வச்சிட்டீங்களா? கடாய் ஃபுல்லாக வேணும், குழம்பு பத்தாது, எல்லாருக்கும் வேணும். நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகம், லஞ்சுக்கு மட்டும்தான் காலி ஆயிரும். திக்கான எப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ ஊற்றிருக்கேன்னா 10 மினிட்ஸ் சிம்மில் வைக்க போகிறேன்னா ஸ்லோவில் வச்சுருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து குழம்பு நல்லா திக்காயிரும். அப்புறம் 2 to 3 ஹவர்ஸ் கழிச்சு இன்னும் திக்காயிரும். உப்பு கம்மியாக இருக்கணும், உப்பு போட்டுறேன். சிம்மில் இருக்கட்டும், இறக்கிட்டு உங்க கூப்பிடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில். வாங்க மேடம், ரெடி ஆயிடுச்சா மட்டன் குழம்பு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சமையல் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன சமைச்சுன்னு பார்த்துருப்பீங்க, நான் ஒரு தடவை சொல்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மட்டன், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுருக்கோம். இது நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காயிரும், இழுத்துரும். இப்போ நம்ம வந்து சாப்பாடுலாம் வந்து இன்னும் செய்யலை, அப்புறமா செய்வோம். முட்டை செய்யலான் இருக்கோம். இன்னைக்கு மார்னிங் நம்ம சீக்கிரமாக சமைச்சனால செய்யலை. இப்போ இந்த மார்னிங் சாப்பிட்றதுக்காக தோசை செஞ்சுருக்கோம், அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து செந்தில்குமார் தோசை ஸ்பெஷல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு நம்ம சமையல். நம்ம நாளைக்கு என்ன சமையல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே, பாய்.